ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மூல நோய்க்கு சிறந்த அருமருந்தான கருணக்கிழங்கு என்று சொல்லக்கூடிய காராக்கரணையை வச்சு ஒரு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு துண்டு காராக்கரணை எடுத்து நம்ம கேரட் துருவரில் துருவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மேலே ஒரு வாழை இலையை போட்டு அதில் இந்த கிழங்கை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்குவோம். கிழங்கு நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடி போட்டு வேக வச்சுருவோம். இந்த கிழங்கை நம்ம அடிக்கடி இந்த மாதிரி சேர்த்துட்டு வர மூல நோய் சரியாயிரும். இப்போது நம்ம கிழங்கு வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம இனிப்புக்கு தகுந்தாப்பில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்துட்டு நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வர மூல நோய் சரியாயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.